ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷாத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு இந்த சேனலில் ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் மிக்ஸி ஜாரை மட்டும் வச்சு சட்டுன்னு 2 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நாம் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ண இது போல் மாங்காயை எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவில் இருக்கிற ஒரு இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட 2 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கும் கலருக்கும் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கல, ஸோ பெரிய வெங்காயம் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப காரமாக இருந்தால் தான் அட்டகாசமாக இருக்கும். ஸோ 2 பெரிய பச்சை மிளகாயையும் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து இப்போ இது போல் கொரக்கரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் இருந்தால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணி இதையும் இது போல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்திட்டு இப்போ இதையும் அகெயின் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துட்டு அகெயின் இது போலவே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறப்பவே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் ஸ்பூனில் எடுத்து கீழே போடுறப்ப ஒரு பால் போல் கீழே விழணும். அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதுக்கு நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இதுக்கு தாளிப்பு எல்லாம் தேவைப்படாது. இது போல் நல்லெண்ணெய் மட்டும் மிக்சிங் கொடுத்தா போதும். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக இப்படி நாம் கையில் ஒரு பால் போல் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அட்டகாசமான சூப்பர் டேஸ்டில் இருக்கிற ஒரு மாங்காய் துவையல் இப்போ சட்டுன்னு 2 மினிட்ஸில் அடுப்பே இல்லாமல் வெறும் மிக்ஸி ஜாரை மட்டும் வச்சு ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றப்பவோ இல்லை சூடான சாதத்தை கூட இப்படி வச்சு சாப்பிட்றப்பவோ இதோட டேஸ்ட்டை அடிச்சுக்க வேறு ஐட்டமே கிடையாது. சூடான சாதத்தை கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் துவையலை வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லை. அமிர்தமாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை மாங்காய் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் என்னோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.